நீலவாக்கில் கட் பண்ணிய 4 உருளைக்கிழங்கு, 2 குழிக்கரண்டி அளவு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்திற்கு மிக்ஸ் பண்ணி, சூடான எண்ணெயில் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி வேக வைத்து எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கட் பண்ணிய பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கட் பண்ணிய பாதி அளவு பச்சை குடைமிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, தேவையான அளவு உப்பு, 200 ml தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததும் 100 ml தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிய கரைசல், ரெடி பண்ணிய உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, 1/2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சில்லி பொட்டேட்டோ ரெடி.